தேவர்கள் அசுரர்களுக்கு எதிரிகள். ஒரே தகப்பனாருக்கு 2 மனைவிகள் மூலமா பிறந்தவங்க. தேவர்கள் யாகமெல்லாம் பண்ணி பூஜைலாம் பண்ணிட்டா அவங்க பவர்ஃபுல் ஆயிடுவானுங்க. ஆனால் இந்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பவர் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க யாகத்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இதுதான் அதுக்கு காரணம். இந்திரஜித் இருக்கான், அவன் நிகும்பல யாகம் பண்றான். அப்போ ஆஞ்சநேயர் எல்லா தர்மமும் தெரிஞ்சவர் தானே, அவர் ஏன் போய் அவனுடைய நிகும்பல யாகத்தை கெடுக்கிறாரு? இந்த யாகங்கள் எல்லாம் அட்டாமிக் எனர்ஜி மாதிரி. நீ மெட்ராஸ் சிட்டிக்கு பூரா எலக்ட்ரிசிட்டி கொடுத்துடலாம் அட்டாமிக் கரண்ட்டை வச்சு, இல்லை ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி ஏதாவது ஒரு ஊர் மேலே பாம்பு போட்டு அந்த ஊர் இல்லாமல் பண்ணிடலாம். ஸோ இந்த யாகங்கள் ஹோமங்கள் மூலமாக பெறப்படுகிற இந்த ஆற்றல் நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படும். ஸோ தேவர்கள் நல்லதுக்கு பயன்படுத்துவாங்க, அசுரர்கள் கெட்டதுக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா அசுரர்கள்லையும் பெரிய பெரிய யாகம் பூஜைலாம் பண்ணி கடவுளே நீ வரப்போறியா இல்லை என் கழுத்தை வெட்டிக்கிற அப்படின்லாம் சொன்னவனுக்கு தான் கடவுள் தரிசனம் கொடுத்து பவர் எல்லாம் கொடுத்துருப்பாரு. அவங்களுக்கும் விஷயம் தெரியும். பட் அவங்க நெகட்டிவாக தான் பயன்படுத்துவாங்க, தேவர்கள் பாசிட்டிவாக பயன்படுத்துவாங்க.